சேதமான தேசிய நெடுஞ்சாலை, வாகன ஓட்டிகள் மற்றும் பகுதி மக்கள் கடும் அவதி. நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சென்னை பெங்களூர் தேசிய அதிவிரைவு நெடுஞ்சாலையில் தினமும் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட வாகனங்கள் சாலையினை கடந்து செல்கின்றன. சென்னை மதுரவாயில் முதல் வாலஜா வரையிலான 98 கிலோமீட்டர் நீள சாலை 2014ஆம் ஆண்டு இச்சாலையை 6 வழி சாலையாக விரிவாக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் விடப்பட்டு 2018ஆம் ஆண்டின் இறுதியில் பணிகள் துவங்கப்பட்டு நடந்து வருகிறது. இந்த நெடுஞ்சாலையில் மழைநீர் வெளியேறும் வகையில் கால்வாய் அமைக்கப்பட்டும் மழைநீர் வெளியேற வழியில்லை. இதனால் பூந்தமல்லி முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை உள்ள அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையில் சிறு மலைக்கே ஆங்காங்கே மழைநீர் தேங்கி குளம் போல் மாறியுள்ளது. மேலும் அதிவிரைவு நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே சேதமடைந்து வரைபடம் போல் மாறியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையினை ஆய்வு செய்து சேதமடைந்த சாலையினை மற்றும் மழைநீர் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக பூபாலன், செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை